கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்களுக்கும் வணக்கம். வணக்கம். டாலருக்கு அல்டர்னேட்டிவாக பிரிக்ஸ் ஒரு கரன்சியெல்லாம் உருவாக்கிடுங்க அப்படின்னு நம்மலாம் ஃபயர் விட்டு வீடியோலாம் போட்டுட்டு இருந்தோம். பட் வேறு மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்கிறோம்னு நினைக்கிறேன். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதுதான் குறி ஜாயின் பண்ணுறார். ஸோ லெட்ஸ் வெல்கம். ரைட். சீனாவுக்கு வந்து 60% டேக்ஸ் போட போகிறேன்னு சொன்னார் ட்ரம்ப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனடா மெக்சிகோவுக்கு 25% அப்படின்னு அடிச்சு விட்டாரு. சீனாவுக்கும் அடிஷ்னலாக 10% அப்படின்னு இது வரைக்கும் இருக்குது. இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இந்தியா வரல அப்படின்னு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்த இந்த மொமெண்ட்டில் வந்து அடுத்து ஒரு பெரிய இடியே விழுந்திருக்கு. அந்த மாதிரி ட்ரம்ப்புடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் டாலருக்கு மாற்றாக ஏதாவது ஒரு நாணயத்தை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிங்க, இல்லைனா டாலரைசேஷன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 100% டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து மிக முக்கியமாக பாதிக்க போகிறது இந்தியா அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா டாமினன்ட் பிளேயராக பிரிக்ஸில் இந்தியா இருக்கிறாங்க. இந்தியா, சீனா, ரஷ்யா அவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்படி போகும்? இது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரம் த அமெரிக்கன் பெர்ஸ்பெக்டிவில் ஓகே பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே 100% டேரிஃப் போட்டால் என்ன ஆகும்னா அவங்க கண்ட்ரியில் அவங்க மேனுஃபேக்சரிங் என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் இப்போ நம்ம கூட நிறைய டேரிஃப் இம்போஸ் பண்ணியிருக்கோம் அகெயின்ஸ்ட் சைனா. பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டேக்ஸ் இம்போர்ட் பண்ணி இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி நடக்கலாம் அமெரிக்காவில். இது ஒரு பாசிட்டிவ். அப்புறமேல இவர் சொன்னனால அவங்க டாலர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தன் ஆகிடுது. 108 போச்சு, இப்போ 106 இருக்கு. ஆனால் எக்ஸ்பெக்டட் என்ன அப்படின்னா பை 25 எண்டில் வந்து 120 போகுது டாலர் இண்டெக்ஸ். அதுதான் மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன். 120னா இந்தியன் ருபீஸ் தான் 90 ருபீஸ் ஆகிடும். ஓகே. ஸோ அந்த லெவலுக்கு அந்த மாதிரி மித்த கரன்சிலாம் டெப்ரிஷியேட் ஆகிடும். ஸோ டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இம்போர்ட் சீப்பர் ஆகும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் சீப்பர் ஆகும். ஆனால் எக்ஸ்போர்ட் வந்து அவ்வளோ காம்படிட்டிவாக இருக்காது அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அவங்க வந்து கண்ட்ரியில் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதனால் நிறைய இது கிடைக்கும். அண்டு பட் ஆனால் நெகட்டிவ்ஸ் தான் ஜாஸ்தி. இந்த 100% டேரிஃப் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நெகட்டிவ் தான். இன்றைக்கி வந்து சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட் குட்ஸ் எங்கே இருந்தாலும் அது அமெரிக்காவுக்கு போய் சேருது. இப்போ வந்து அதுக்கு தடங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா குட்ஸும் கிடைக்காது. ஏன்னா அமெரிக்கா வந்து வேர்ல்டு ஓவர் கையை நீட்டிகிட்டு இருக்கு எல்லா இதுக்கும். சாதாரண ப்ரூம் ஸ்டிக்லேருந்து அந்த வந்து செமிகண்டக்டர் வரைக்கும் வேர்ல்டை நம்பிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி டேக்ஸ் போட்டிங்கன்னா வேறு அஃபெக்ட் ஆக போகிறீங்க. அதுவும் எஸ்பெஷலி யார்கிட்டேருந்து நீங்கள் வந்து சைனாகிட்டையும் இந்தியா மேலேயும் டேக்ஸ் பண்ணுறீங்க, இல்லாட்ட பிரேசில் மேலே டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து டெக்ஸ்டைல்ஸ் போயிட்டுருக்கு, இன்ஜினியரிங் குட்ஸ் போயிட்டுருக்கு, அதர் குட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் குட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அண்டு சைனாலேருந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் குட்ஸ் ஹெவியாக அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாத ஐட்டமே இல்லை அமெரிக்காவுக்கு. இதுக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன? அப்போ வந்து என்ன ஆக போகுது? அங்கே விலை ஏறப்போகுது. அவங்க டொமஸ்டிக்கில் வந்து இந்த டேரிஃப்னால ரொம்ப விலை ஏறிச்சுன்னா என்னாகும்? ஏற்கனவே இன்ஃப்ளேஷன் ஹையராக தான் இருக்குது. அவங்க சொன்ன டார்கெட்டே வரல, 2%க்கு வரவே இல்லை. அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைச்சிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகும்? இந்த விலை ஏறுறதுனால திருப்பியும் வந்து அவங்க இதில் வந்து இன்ஃப்ளேஷன் தலை தூக்க ஆரம்பிச்சிடும். தலை தூக்க ஆச்சுன்னா அது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு படிப்படியாக குறைச்சிட்டு இருக்கதை திருப்பியும் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இன்ட்ரெஸ்ட்டு. அது வந்து ஒரு இதை தான் கொடுக்கும், பேட் எஃபெக்ட் தான் த்ரூ அவுட் த வேர்ல்டு கொடுக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்புறம் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து எப்படி பாசிபிள் அமெரிக்காவில்? அதுதான் என்னுடைய கொஸ்டின். மேனுஃபேக்சரிங் பண்ணோம் அப்படின்னா லேபர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பனண்ட் இந்த மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸில். நீங்கள் ரோபோட்ஸ்லாம் போட்டு பண்ணலாம். பட் ஆனால் எல்லா ஐட்டமுக்கும் அது மாதிரி பண்ண முடியுமா? ஏன்னா அங்கே காஸ்ட் ஆஃப் லேபர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறப்ப எப்படி வந்து ஒரு வித்தின் த ஷார்ட் பீரியட் நெக்ஸ்ட் 4 இயர்ஸில் ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக கன்வெர்ட் பண்ண முடியும் அமெரிக்காவை? ரொம்ப இம்பாசிபிள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் மொரோவர் பர்பஸ், அமெரிக்காவோட பர்பஸே என்ன அப்படின்னா, தட் இஸ் எங்கேருந்து சீப்பாக குட்ஸு கிடைக்குதோ அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி நீ டாலரை வந்து கொடுத்துறது அவங்களுக்கு. அப்போ டாலரை கொடுக்க எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? நீங்கள் இம்போர்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் கரன்சியும் ஜாஸ்தி பிரிண்ட் பண்ண முடியாது. அப்போ வந்து எப்படி வந்து வேர்ல்டு ஓவர் நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக இருப்பீங்க? 1918 வந்து ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் என்ன ஆச்சு அப்படின்னா, அமெரிக்கா சொன்னாங்க இன்னமேல நாங்கள் வந்து எந்த உலகத்தில் இருக்க எந்த இதுலேயும் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஐசோலேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணாங்க.
இப்போ வந்து மயன்மார் ஃபாலோ பண்ணுறாங்கள, வேறு வந்து ஐசோலேஷன் பாலிசி, அவங்க வந்து எந்த கண்ட்ரியோட தொடர்புலையும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆயிட்டாங்க 1918 சொல்கிறேன்ல, வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஆனால் எப்போ வந்து அமெரிக்கா வந்து கிரேட் பவர் ஆனாங்க, அண்ட் 1980லையும் ஒரு பெரிய பவர் தான். பட் எப்போ கிரேட் பவர் ஆனாங்க, எப்போ வந்து அவங்க வேர்ல்டு ஓவர் வந்து அவங்க இன்ட்ராக்ஷன் ஆரம்பித்தாங்களோ, மித்தவங்களோட தொடர்பு வைக்க ஆரம்பிச்சோங்க, அன்றைக்கி தான் அவங்க கிரேட் பவர் ஆனாங்க. அண்டு அதுக்கு வந்து அவங்களோட டாலர் வந்து உதவியாக இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து அப்படி சொன்னால், நான் டாலரை எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் அமெரிக்காலேயே நான் மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து வேர்ல்டு ஓவர் வந்து உங்களுக்கு இது வரப்போகிறதில்ல, குட்ஸ் வரப்போகிறதில்ல, நீங்களும் டாலர் கொடுக்க போகிறதில்ல. அப்புறம் எப்படி நீங்கள் வேர்ல்டில் பிக்கஸ்ட் பவராக சொல்ல முடியும்? அமெரிக்கா ஃபஸ்ட்டு எப்படி ஆக முடியும்? ஆகவே முடியாது. ஸோ அதனால் நெகட்டிவ்ஸ் தான் நிறைய இருக்குது தென் பாசிட்டிவ்ஸோட. ஆனால் இந்த டிரான்சிஷன் பீரியட் இருக்கா, இது வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள பாலிசியோட பேட் எஃபெக்ட்ஸ் இது வந்து அவங்க ஃபுல்லாக தெரியும் அவங்களுக்கு. அது வந்து ரியலாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னு தான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்கன்னா, தென் பை த டைம் வந்து இட் வில் பி அ பிக் செட்பேக் ஃபார் அமெரிக்கா அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். மேபி வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் திங்க் பண்ணி இதை எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்னு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. பட் ஆனால் சில அதர் மெஷர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. லைக் ஏன்னோ பட்ஜெட் டெபிசிட்டை குறைக்க போகிறேன், அந்த அமெரிக்கன் ஜாப்ஸ் வந்து அந்த கவர்மெண்ட் சைடில் இருக்க இதெல்லாம் குறைச்சி, அப்புறமேல இந்த ரெகுலேஷனை சிம்பிளிஃபைடு ஆக்குவேன், அது தேர்பை வந்து மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டிக்கு வந்து அது ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் கம்மிங் டு த பிரிக்ஸ் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி பாலிசி வந்து ஆல்டர்னேட் கரன்சி கிரியேட் பண்ணோன்னு ஏன் நினச்சாங்க அப்படின்னா, இவங்களுடைய பேட் இன்ஃப்ளூயன்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடிலாம் மிலிட்ரியில் இன்டர்வியூன் பண்ணி இது பண்ணுவாங்க, ஒரு வியட்நாமோ ஒரு ஆப்கானிஸ்தானோ இல்லாட்டா ஒரு ஈராக்கோ அந்த மாதிரி, இல்லாட்டா ஒரு சில்லி இல்லை வெனிசுலா, அந்த இதில் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அனுப்பிச்சு அவங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்க. இப்போ வந்து நோ லாங்கர் அது பாசிபிலிட்டி இல்லை அது மாதிரி. அதனால் என்ன பண்ணுறாங்க, த்ரூ திஸ் எக்கனாமிக் மீன்ஸில் அவங்க டாமினேட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து இப்போ பாருங்கள், ரஷ்யா அண்ட் யுக்ரைனுக்கு ப்ராப்ளமே காரணகர்த்தாவே யார், அமெரிக்காவோட இண்டஸ்ட்ரியல் அண்ட் மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ் தான் சொல்லலாம். ஒரு யுக்ரைனை ஒரு சின்ன கண்ட்ரியை நேட்டோவில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது வந்து ட்ரிகர்டு. ஆனால் இது யுத்தம் வந்து எந்த லெவலுக்கு போயிருக்கு, கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இதுக்கு காரணமே யாருன்னா அமெரிக்கா தான் சொல்லணும். அப்புறமேல் வந்து என்ன பண்ணாங்க, வார் ஆரம்பித்த உடனே இம்மிடியட்டாக சாங்ஷனை இம்போஸ் பண்ணாங்க. சாங்ஷன் வந்து ஏன்னா அவங்களோட இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணாங்க, டாலரை ஃப்ரீஸ் பண்ணி அதே ஒரு வெப்பன் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்க வந்து செயல்படாமல் இருக்கிறதுக்கு அத்தனையும் அவங்க பண்ணாங்க. ஸோ இதனால் ரஷ்யா வந்து சிவியராக அஃபெக்ட் ஆனது. பட் ஆனால் இப்போ ஸ்லோவாக அதுலேருந்து விடுபட்டு இருக்காங்க தான் சொல்லணும். இதனால தான் இவங்க வந்து மித்த கண்ட்ரீஸோட வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஸை டெவலப் பண்ணி இந்த பிரிக்ஸை வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபோரமாக ஆக்கணும் அப்படின்னு பாடுபட ஆரம்பித்தாங்க. அதே சமயத்தில் சைனாவுக்கு சம் கிரீவன்சஸ் இருக்குது. அண்ட் சைனாவோட கிரீவன்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து எல்லாத்தையும் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனாலையும் அதில் வந்து நிறைய டாரிஃப் இம்போஸ் பண்ணுறதுனாலையும் அவங்களுடைய பிஸ்னஸும் வெகுவாக பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்காங்களோ இல்லைடா பட போகிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த பிரிக்ஸ் ஃபோரத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அமெரிக்கா தான். அதனால் வந்து நம்ம வந்து பிரிக்ஸை மேலே வந்து நம்ம வந்து எந்த இதையும் சுமத்த முடியாது. அப்புறம் ஒன் மோர் திங் பாருங்கள், பிரிக்ஸ் பெருசா G7 பெருசான்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஆஃப் 7 கம்பெனிஸ் இருக்குல்ல, கண்ட்ரீஸ் இருக்குல்ல, அது பெருசா இன்றைக்கி பிரிக்ஸ் பெருசான்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் தான் பெருசு. இவங்க கம்பைன்டு எக்கானமி ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா $35 trillion. ஆனால் G7 சொல்கிறோம் பாருங்கள், இந்த UK, ஜெர்மனி, இட்டாலி, கனடா, அமெரிக்கா இவங்கெல்லாம் சேர்ந்தா கூட இட்ஸ் ஒன்லி $30 trillion தான். அதனால் பிக்கஸ்ட் எக்கானமி இந்த வேர்ல்டு யாருன்னா பிரிக்ஸ் தான். அதனால் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் இவங்களுடைய செயல்பாடெலாம் முடக்கிட முடியாது. இவங்களே ஒரு ஆல்டர்னேட் கரன்சி உருவாக்குனா கூட
அது வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். டாலரை வந்து டீத்ரோன் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அதனால் வந்து இம்மீடியட் த்ரெட் ஒன்றும் கிடையாது அமெரிக்காவுக்கு. பட் ஆனால் த பிகினிங் ஆஃப் த டவுன்ஃபால் அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்ம இப்போதைக்கு. பட் வந்து 100% டாரிஃப் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத இது. ஏன்னா இவங்களாம் பிரிக்ஸ் நேஷன்லாம் சும்மா சின்ன நேஷன்லாம் கிடையாது. அவங்களும் வந்து கவுண்டர் மெஷர் எடுப்பாங்க. எடுத்துட்டு நீ இது போடுறியா, நான் அது பண்ணுறேன் அப்படிங்குவாங்க. உனக்கு இதில் இவ்வளோ டாரிஃப் போட்டியா, நான் எக்ஸ்போர்ட்டே பண்ணாமல் விட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? எப்படி வந்து எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி அஃபெக்ட் ஆகுதோ அதே மாதிரி இம்போர்ட்டிங் கண்ட்ரி அஃபெக்ட் ஆக போகுது. ஓகே. ஸோ அதனால் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு என்ன ஒரு யுக்தின்னு சொல்லலாம். இதில் வந்து நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. நீ ஓகே நான் இதை விட்டு கொடுக்குறேன், நீ அதை விட்டு கொடு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. சில இது வந்து இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணேன், நான் வந்து அதுக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறேன், இல்லாட்ட டாரிஃப் மேலே இம்போஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்கெலாம் இது ஒரு யுக்தி, இது ஒரு டூலாக யூஸ் பண்ணி செயல்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அண்டு ஜனவரி 20th அவர் பவருக்கு வர்றாரு. அவர் என்ன செய்ய போகிறாருன்னு அப்புறமேல் தான் நமக்கு தெரியும். ஓகே. இப்போ சர்வீஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற லீடிங் சாஃப்ட்வேர் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே அமெரிக்கா தான் மெயின் கிளைண்ட்ஸாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த கம்பெனிஸ்லாம் எந்த அளவுக்கு அடி வாங்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நினச்சி பாருங்கள். இப்போ கூகுளோ மைக்ரோசாஃப்டோ இல்லாட்டா ஃபேஸ்புக்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, எய்தர் அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜாக இருக்கட்டும், அந்த சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் அந்த ஏரியாவாக இருக்கட்டும், இல்லாட்ட அதோட யூசராக இருக்கட்டும், இந்தியா இல்லைன்னு வச்சுக்கோ இந்த கண்ட்ரிலாம் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா சொல்லுங்கள். சரி, சைனா மேலே நீங்கள் நிறைய இம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. இப்போ ஃபேஸ்புக் அங்கே இருக்கா? இல்லாட்டா கூகுள் சர்ச் இன்ஜின் தான் அங்கே இருக்கா? ஓகே. சரி, அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிங்கன்னா கூகுளே 10 வருஷத்தில் காணா போயிடும். இந்தியாவிலேருந்து ஒரு கூகுள் வந்துடும் சர்ச் இன்ஜின். ஏற்கனவே அவங்களுக்கு அடி ChatGPT வந்தனால. இன்னொரு ஃபேஸ்புக் வரக்கூடாதுன்னு இல்லையே. வாட்ஸ்அப் வந்து யார் யூஸ் பண்ணுறா வேர்ல்டு ஓவர்? இந்தியன்ஸு தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து இதுலேருந்து கிடைக்கிற டேட்டா வச்சு தான் அவங்க பணம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் என்ன, இந்த கம்பெனிலாம் சர்ச் இன்ஜினும் கிடையாது, வீடியோ ப்ளே பண்ணுற கம்பெனியும் கிடையாது. தேர் ஆல் அட்வர்டைசிங் கம்பெனிஸ். சரி, கூகுள் எடுத்துட்டிங்கனாலும் ஃபேஸ்புக் எடுத்துட்டாலும் இவங்களாம் அட்வர்டைசிங் கம்பெனிஸ் தான். இவங்களுடைய பிஸ்னஸே என்ன தெரியுமா, டு ஏர்ன் மணி த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ அதனால் வந்து இவங்க வீடியோ ப்ளே பண்ணுறாங்க, அதுலேருந்து அவங்களுக்கு வர்ற ரெவன்யூ வச்சு தான் அவங்க ஓடுது. நீங்கள் இந்தியாவை முடக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருங்க போடுறவங்க தான் பெரிய கன்சியூமரு as well as ப்ரொடியூசர். ஓகே. அந்த வீடியோஸ் எல்லாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதில் எல்லாம் ஒரு பெரிய செட்பேக் வர ஆரம்பிக்கும் அவங்களுக்கு ரெவன்யூவில். கூகுள் கம்பெனியாக இருந்தாலும் ஃபேஸ்புக்காக இருந்தாலும். இன்னைக்கு ChatGPTயில் கூட யார் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவா? இந்தியன்ஸ் தான் அகைன் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வெல் எஜுகேட்டட் பீப்புள் மட்டும் எடுத்துக்கோங்களேன், 300 மில்லியன் பீப்புள் இருப்பாங்க. See, இந்த 300 people வந்து மோர் தென் தி பாப்புலேஷன் ஆஃப் அமெரிக்கா. ஓகே. அதாவது எஜுகேட்டட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே 60% வெல் எஜுகேட்டட்னு வச்சுக்கோங்களேன். சரி, 60% வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து அமெரிக்கன் 28ல் 14 crores தான், நம்ம 30 crores இருக்கோம். ஸோ அதனால் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியும்? ஸோ அதனால் சர்வீஸ் செக்டாரில் சம் ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் ரூபாய் ஏற்கனவே டிப்ரிஷியேட் ஆகிடுது. அதனால் ஏதோ ஒரு செட்பேக் வந்தால் கூட இவங்க அதை மேனேஜ் பண்ணுவாங்க. இது மூலமாக அவங்க ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. ஏற்கனவே ட்ரம்ப் ஒன்று பார்த்தவங்க தான், ஃபஸ்ட்டு ஏர்லியராக பிரசிடென்ட் ஆகும்போது பார்த்தவங்க தான், அதை டேக்கிள் பண்ணவங்க தான். அவங்க செட்பேக்ஸ் வரும், அந்த செட்பேக்ஸ் எப்படி டேக்கிள் பண்ணணும்னு ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. ட்ரம்ப் வந்து நான் வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்கு அதெல்லாம் சொல்கிறாரா? இருக்கலாம், அது சொல்ல முடியாது. அவர் என்ன ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் தான் சொல்லணும். அவர் ஆனால் செட்பேக்ஸ் இருக்க தான் செய்யும். நம்ம ஷேர் மார்க்கெட்டும் இதனால் அடி வாங்க தான் செய்யும். அண்டு ஒரு இது கிரைசிஸ் வந்துட்டு தான் திருப்பியும் ரைஸ் ஆகும் நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஓகே. ஆனால் இருந்தாலும் அந்த இதை வந்து எவ்வளோ குறைச்சி இருந்தால் பெட்டரா அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ பாருங்கள், டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டே இருக்கிறதுனாலையும் தென் வந்து நம்மளுடைய கரன்சி வீக்கனால நம்மளுடைய இம்போர்ட்ஸ்லாம் காஸ்ட்லி ஆக போகுது. அண்டு அதே சமயத்தில் இங்கேருந்து ஷேர் மார்க்கெட்டில் இவங்க வித்துட்டே தான் போயிட்டுருக்காங்க FIIஸ்லாம். ஸோ அவங்க வந்து அவங்க கண்ட்ரிலே போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு செட்பேக்கு கொடுக்க போகுது. பட் இன்றைக்கி பாருங்கள், இந்த ஜொமேட்டோ வந்து QIP
தெர் இஸ் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ்மெண்ட்டில் 8,500 crores ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் கான்ட்ரிபியூட் பண்ணா? அத்தனையும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவ்வளோ பெரிய சீரியஸ் செட்பேக்ஸ்லாம் வந்துடாது. பட் ஆனால் செட்பேக்ஸ் இருக்கும், அதை கூடிய சீக்கிரம் வந்து அதை ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன் நான். ஓகே, இதோட வீடியோ வேண்ட பிடிக்கிறோம். இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. அண்ட் காவேரி பிஸ்னஸ் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ப்ளஸ் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அது இன்னும் என்கரேஜிங்காக இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.